ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. சொன்னாங்க அப்புறம்னா சாய் சிவா ப்ரோவோட தாலி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 2 வீக்ஸ் ஆகுது. நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். டீம்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜானவன் ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அம்மா பாட்டு. என் பிளேலிஸ்ட்டே அது கொஞ்ச நாளுக்கு பயங்கரமாக ரூல் பண்ணிச்சு. நாங்கள் பசங்கள்லாம் போட்டு பயங்கரமாக வைப் பண்ணோம். செம்ம பாட்டு அம்மம்மா. அது ப்ரொடக்ஷன் வைஸும் சரி, மியூசிக் வீடியோ ப்ரெசன்டேஷனாகவும் சரி, பாட்டாகவும் சூப்பர். எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு பயங்கர டிக் அடித்தாங்க அந்த பாட்டில். வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ். ஸோ இந்த பாட்டு நான் போஸ்டர்ஸ் பார்த்தேன் அண்ட் நம்ம சிலம்பரசன் டிஆர் ரிலீஸ் பண்ணார் அந்த பாட்டை. தட் வாஸ் ரியலி, எனக்கே அது பயங்கர ப்ரௌடாக செம்ம ஹாப்பியாக, டீமுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அது பயங்கர க்ரோத் இல்லை, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் த டீம் ஃபார் த ரிலீஸ். சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் பாட்டு கேட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. வெல்கம் டு காமக்கூர் பாளையம். இனி நம்ம 2 குரூப் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம ப்ரொடியூசர் இனி நைட் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்காரு, எல்லாரும் பண்றீங்க. இதுதான் அந்த முதல் குரூப். இந்த குரூப்போட தலைவன் சரவெடி சாய். பின்னாடி நல்லா இருக்கு. இந்த குரூப்போட தலைவன் ராக்கி ரஞ்சித். இந்த 2 குரூப்பும் பஸ் ஸ்டாப்ல பஸ் விட்டாம நிக்கிறது ஊர் தலைவரோட லிட்டில் பிரின்சஸ் பார்வதிக்காக. எப்பயும் போல திருவிழாக்கு லேட்டா வர பார்வதி இன்னைக்கு ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்து யாருக்கு ஓகே சொல்லுவானே இந்த 2 குரூப்புக்குள்ள ஒரு பயங்கரமான வார் போய் நிற்குது. ஆஸ் பர் தமிழ் சினிமாலா ஹீரோ இவனுக்கு தான் ஓகே சொல்வா. இதனால இந்த வீடியோ பார்க்க தானே போறீங்க. வாங்கடி. தாலி தேவையில்லை கட்டிக்கிடவா கட்டிக்கிடவா நானும் நீயும் சேர்ந்து ஒட்டிக்கிடலாம் யாரும் இல்ல பிச்சுக்கிடவா பிச்சுக்கிடவா மனசே ஃபீமேல் வாய்ஸ் வெரி நைஸ். சாய் சிவா கொஞ்சம் ஒரு பயங்கரமான பிரசன்ஸ் இருக்குங்க. செம்ம பிரசன்ஸ் இருக்கு. மனச வேற லெவல் ஃபீலிங் தந்தாலே மயக்கும் லுக் வெச்சு ஓர கண்ணாலே. ஏய் நைஸ். கலசே ஆளு வந்தா வெடிக்கும் பட்டாசே பறக்கும் ஸ்டைல் பாரு கிங் ஆஃப் ரொமான்ஸ். ஏய் பாக்காத அடி பார்வதி ஒரு மாதிரி லூசா அலைஞ்ச உந்தன் பின்னால. லைட்டா நீ என்ன காதலியே ஹாம்பனி கூலா கரஞ்ச ஒத்த சொல்லால. உங்க அப்பா என்ன சொன்னாலும் அம்மா செல்லம் இருந்தாலும் நீதான் வைஃப் எனக்கு நீதான் லைஃப். தாலி தேவையில்லை கட்டிக்கிடவா இது நான் ரீல்ல பார்த்தேன். ஒட்டிக்கிடலாம் யாரும் இல்ல நேரம் பிச்சுக்கிடவா பிச்சுக்கிடவா மனசு மயிலாடவா உசிரே கலந்தாடவா. கொரியோ நல்லா இருக்கு. டான்ஸ் நல்லா இருக்கு. செம்ம எனர்ஜெட்டிக் ஆடி இருக்காரு. என்னடி லுக்கு லைஃப் டைம் குக்கு உனக்கு எல்லாத்தையும் சமைச்சு தரேன். புருஷன் கோல்ஸ் எல்லைய போடு எனக்கு பசி தீர திங்க போறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள சன்ரைஸ் பார்க்க முன்ன தூக்கம் வந்தாலே தப்பாச்சே மச்சான் நானே. லிரிக்ஸ் ஃபன். எனது உடலும் உள்ளமும் நீ ஓய விடாது. அக்கம் பக்கம் பக்கம் கேக்கும் சத்தம் எனக்குள் வைக்கும் குடிடா நீ மொத்தம் வரசாமலே ஏனோ மேலே ஏறுது உனக்கான. தயங்காமலே ஏனோ கடலோடுது பழகிட்ட. தாலி தேவையில்லை கட்டிக்கிடவா கட்டிக்கிடவா நானும் நீயும் சேர்ந்து ஒட்டிக்கிடலாம் யாரும் இல்ல நேரம் பிச்சுக்கிடவா பிச்சுக்கிடவா மனசே மயிலாடவா உசிரே கலந்தாடவா. கொரியோ நல்லா இருக்கு. கியூட் அண்ட் சிம்பிள். பார்க்காத அடி பார்வதி ஒரு மாதிரி லூசா
செல்லம் இருந்தாலும் நீதான் wife. எனக்கு நீ இது நல்லா இருந்துச்சு. தடி தடி தேவையில்ல வடி வடி தட்ட தட்ட தடி தடி தேவையில்ல வடி வடி தட தட முத்தம் தர வடா வடா தட தட தர தர முத்தம் தர வடா வடா தடி தடி தேவையில்ல வடி வடி தட்ட தட்ட தடி தடி தேவையில்ல வடி வடி செம்ம குவாலிட்டியான ஒரு மியூசிக் வீடியோ, பயங்கர குவாலிட்டியான ஒரு மியூசிக் வீடியோ. முத்தம் தர வடா வடா மனசே மனசே வேற லெவல் ஃபீலிங் தந்தாலே மயக்கும் லுக்கு வச்சு ஓர கண்ணாலே ஸோ டைரக்டட் பை ஜானவன் லக்ஷ்மண். சூப்பராக ஆக்சுவலாக எதை சூப்பர்னு சொல்கிறது முதல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். என்னன்னா மியூசிக் எஸ் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செமையாக பண்ணியிருக்கீங்க. வீடியோ அதுக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி செம்ம அழகாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா ஷார்ட்ஸு, க்ரௌட் ஹேண்டலிங், அந்த எக்ஸ்ட்ராஸ் அவ்வளோ அத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியும் எக்ஸ்ட்ராஸ் கூப்பிட்றது வந்து ஒரு இண்டிபெண்டாக நம்ம பண்ணும்போது அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது பர்சனலாக எனக்கு தெரியும். ஸோ அத்தனை பேர் கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சிருக்கிறதே ஒரு அத்தனை பேர் மேனேஜ் பண்ணி பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண விதம் இன்னும் பயங்கரம் ப்ரோ, செம ஹேட்ஸ் ஆஃப். அந்த டீமுக்கே ஒரு பயங்கர ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ. லாஸ்ட் டைம் வந்து அம்மம்மா பார்த்தப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது என்னது சூப்பரான வீடியோ, பட் எல்லாம் செட்டுக்குள்ளே ஒரு செட்டு வச்சு அதை டெக்கரேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அது செம்மையாக இருந்துச்சு, சூப்பர் ஒர்க் ஆனிச்சு, அது செம்மையாக இருந்துச்சு. இந்த வாட்டி தேவ் கான் ஃபார் லைவ் லொக்கேஷன்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க, செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அந்த லைவ் லொக்கேஷன் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணணுமோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. எங்கேயுமே வந்து ஒரு எப்பயுமே இண்டிபெண்ட் மியூசிக் வீடியோஸில் இருக்கிற ஒரு இது வந்து அது வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாகவும் இருக்கும் அந்த கிரியேட்டர்ஸ்க்கு. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ் கிடைக்கணும், அந்த பட்ஜெட் இருக்கணும் அப்படின்றது. என்னென்னா அந்த ஏதாவது ஒரு ஏரியா பிளாங்காக ஃபில் பண்ணாமல் ஒரு மாதிரி எம்டியாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது நம்ம பார்க்கும் போது. அது வந்து எப்பயுமே அப்படி தான். அது அந்த கரெக்டான பட்ஜெட்டும் கரெக்டான இது டீம் அமைஞ்சால் தான் நம்ம அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். அது எப்பயுமே அப்படி தான். அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், ஒரு கிரியேட்டருக்கு இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இங்கே வந்து அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸ்லாம் பயங்கரமாக கிடச்சிருக்கு, அவங்க பயங்கரமாக அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. அவங்க வீடியோ வந்து அவங்க எடுத்த விதம், கொரியோகிராஃப் பண்ண விதம், எக்ஸிக்யூட் பண்ண விதமும் ரியலி அது வந்து நம்ம ஒரு தமிழ் பாட்டு சினிமாவில் ஒரு தமிழ் பாட்டு வந்தால் எப்படி வீடியோஸ் அவங்க இருக்குமோ அந்த லெவலில் தான் இருக்குது. ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி டு தி எக்ஸிக்யூஷன் டு த கொரியோகிராஃபி எல்லாமே ஒரு நல்ல ஒரு அந்த லெவல் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு படம் பாட்டு வந்தால் ஒரு வீடியோ சாங் வந்தால் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவங்க செமையாக பண்ணியிருக்காங்க. கலர் கிரேடிங்லேருந்து எல்லாமே செமையாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு தெரில, செம்ம குவாலிட்டியான ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்ம குவாலிட்டியான. நான் ஒரு வீடியோகிராஃபர் அப்படின்றதுனால நான் வீடியோ ரொம்ப இது பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ வீடியோ பயங்கரமாக இருக்குது. இட் ரியலி காம்ப்ளிமெண்ட்ஸ் வித் த மியூசிக். சூப்பராக பாட்டும் செம்மையாக இருக்குது, செம்ம வைபாக இருக்குது. எனக்கு அந்த அம்மாவில் கிடச்ச வைப்பு இதுலேயும் அந்த வைப் இருக்குது, நல்ல ஒரு வைப் இருக்குது, நல்ல ஒரு ஃபன்னான லிரிக்ஸு. அது எப்பயுமே ஒர்க் ஆகுது பயங்கரமாக. அந்த அம்மம்மா வந்தப்பையும் லிரிக்ஸ் சூப்பர் ஃபன், இங்கேயும் வந்து அந்த ஃபன் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. அம்மம்மா வந்து எனக்கு பயங்கரமாக ரிப்பீட்டட் ஹியரிங்க்கு அப்புறம் செம்மையாக ஓட்டுடுச்சு பயங்கரமாக. இதுவும் நான் ரிப்பீட்டட் ஹியரிங் கண்டிப்பாக கொடுத்து பார்க்குறேன், எப்படி ஓட்டுதுன்னு பார்ப்போம். பட் சூப்பர் கைஸ், செம்மையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. செம்ம எஃபர்ட் தெரியுது இன் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எஃபர்ட் தெரியுது, செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் யா ரியலி ஹாப்பி டு சி த க்ரோத். இன்னும் பயங்கரமாக இன்னும் பெருசாக பயங்கரமாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்போ ஸோ இந்த வீடியோ அழகாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.